சென்னையில் கேலோ இந்தியா போட்டி தொடக்க விழாவில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தை காண ஆர்வமாக உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு ஒரு சாம்பியன் என குறிப்பிட்டுள்ளார். பீகாரை தொடர்ந்து ஆந்திராவிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் பணி நேற்று தொடக்கம். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னர் பணிகளை முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது ஜப்பானின் ஸ்லிம் விண்கலம். இதன் மூலம் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியாவுக்கு அடுத்தபடியாக நிலவில் கால் பதித்த 5வது நாடு என்ற பெருமை பெற்றது ஜப்பான். பட்டுக்கோட்டை அருகே மனோரா என்ற இடத்தில் சாலையோர தடுப்பு சுவர் மீது வேன் மோதிய விபத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தூத்துக்குடியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. ஐபிஎல் தொடருக்கான டைட்டில் உரிமையை 2028ஆம் ஆண்டு வரை தக்க வைத்தது டாடா நிறுவனம். ஒவ்வொரு சீசனுக்கும் தலா 500 கோடிக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது.